ஹலோ காய்ஸ், எல்லோரும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணி மாடு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு. குட்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த பாருங்க பின்னாடி இருக்குது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போவோம். இது குட்டியாக இருக்குது பாருங்க, எலிக்குட்டி மாதிரி. இதான் பார்த்தா நம்ம மணி ஓட்ட குட்டி. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டிருக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 போட்டிருக்கு. எல்லோரும் பார்த்தா தூங்கிட்டு நேரத்தில் 12:30 போட்டிருக்கு. நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி இன்றைக்கி போடாது காலையில் தான் போடும், இல்லை நாளைக்கு அடுத்த நாள் போடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டாக நைட்டு 12:30 போட்டு விட்டுருச்சு. அப்போ யாருமே இல்லை, எல்லோரும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். மாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கட்டியிருந்தோம். கேமராலையும் பார்த்தீங்கன்னா தெரியல. அப்புறம் காலங்காத்தால் பார்த்தோன்னா பால் கறக்கிறதுக்கு 4 மணிக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ஒன்று ஓட்டிட்டுச்சு. திடீர்னு பார்த்தோன்னா உனக்கு கருப்பு ஒன்று ஓடிச்சு இருட்டுக்குள்ளே. அப்போ பார்த்து என்னடா அதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா அது கண்ணுக்குட்டி, இந்த மாடு ஓட்ட கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் நினச்சி ஒரு நைட்டே விட்டுருச்சோ அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டோடனே என்ன பண்ணணுன்னா, நஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணணும். நஞ்சுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கும்போது அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி இருக்கும். ஸோ கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொடியை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஆனால் அந்த நஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அது கொஞ்சம் லேட்டாக வரும். இந்த பின்னாடி தொங்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நஞ்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில மாட்டுக்கு வந்துடும். சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6-7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட ஆகும். அது பார்த்தீங்கன்னா மாட்டை பொறுத்து இருக்குது. இதே மாடு பார்த்தீங்கன்னா பகலில் கன்று போட்டுருச்சுன்னா நம்ம சீக்கிரமாக நஞ்சை வர வச்சிடலாம். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மாடு கன்று போட்டோடனே அந்த வயிறு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, போட்டோடனே பார்த்தீங்கன்னா வயிறு குட்டி ஆயிரும். வயிற்றுல ஒன்றுமே இருக்காது பாருங்கள், வயிறு லொடக்குனுக்குது பார்த்தீங்களா, எலும்புகள் தெரிஞ்ச மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நஞ்சு வெளியே வர முடியாது. ஏன்னா வயிற்றில் ஏதாவது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நஞ்சு வெளியே வரும். ஒன்றுமே இல்லைன்னா நஞ்சு வெளியே வராது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பகலில் போட்டிருந்தால் ஆள் இருப்போம். ஆள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வைக்கோல் போடுவாங்க. எப்போவுமே பார்த்தோன்னா வைக்கோல் போடணும். அப்போ தான் பார்த்தோன்னா நல்லா நஞ்சு கழிசல் எல்லாமே பார்த்தோன்னா அடிச்சுட்டு வெளியே வரும். ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா வைக்கோல் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ரோலே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா வைக்கோல் போட்டோம். அதுக்குன்னு நிறையா போட வேண்டாம், ஓரளவுக்கு கம்மியாக எப்போ போட மாடு திங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தோன்னே பெரிய பெரிய பூசியில் வச்சிடாதீங்க. ஒரு அரை பூசி அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூசிலே பார்த்தீங்கன்னா பாதி நல்லா கொதிக்க வச்சிடாதீங்க. வாயு குடலில் வெந்து போயிடும். நாம் குடிக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்தளவுக்கு பட்டு பார்த்தீங்கன்னா சூடோடு மாட்டுக்கு வச்சிடணும். ஸோ இந்த 2 வச்சிட்டிங்கனாவே போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்று போட்டோன்னே அது தாகத்துலேயும் பசியிலையும் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நஞ்சு வெளியே வராமல் வயிற்றுக்குள்ளேயே இருந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கழிசலாகி கெட்டு போய் மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நீங்கள் மறுபடியும் டாக்டரை கூப்பிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும் கையை விட்டு. ஸோ அதுக்கு ஒரு 1008 செலவு. மாடும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இளைச்சிரும், பாலும் கம்மியாயிரும். ஸோ அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நஞ்சு போட்ட அதாவது கன்றுக்குட்டி போட்ட உடனே இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நீ கொடுத்துடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நஞ்சு கொஞ்சம் வேகமாக வெளியே வரும். எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டுருச்சு. நைட்டு ஒரு 12:30 போட்டிருக்கும் போல இருக்குது. நாங்கள் காலையில் தான் பார்த்தோம். ஸோ காலையில் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டு ஹீட்டரை போட்டு இந்த மாதிரி பில்லையும் கொடுத்துட்டோம், சாப்பிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்காக வெயிட்டிங். கீழே தொங்குது பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா நெஞ்சு. இன்னும் வெளியே வரல. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வரும். அது பார்த்தீங்கன்னா பார்த்தா கொஞ்சம் ஒரு 10% கூட இன்னும் வெளியே வரல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் தீனி போட்டு சாப்பிட்டுச்சுன்னா நெஞ்சு வெளியே வந்துடும். இந்த கன்றுக்குட்டி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தெரியல. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வெளியே வந்திருக்கும் போல இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை கன்றுக்குட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் டைம் எனக்கு கரெக்டாக தெரியல. இருட்டில் போட்டிருக்கு. அது கேமரா பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணணும். இருட்டில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாட்டை இருட்டில் கட்டியிருந்தோம். கன்று கரெக்டாக 12 மணிக்கு மேலே போட்ட மாதிரி இருக்குது, 12 மணிக்கு முன்னாடி போட்ட மாதிரி இருக்குது. கரெக்டாக எங்களுக்கு தெரியல. வாங்க இது என்ன கன்றுன்னு பார்க்கலாம். ஸோ பொட்டக்கண்ணாக இருந்தால் நாங்களே வச்சுக்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மாடு வருங்க. ஏன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாடு, நல்லா கண்ணா பால் கறக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குள்ளாரியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே கறக்கும். இந்த 2 லிட்ரு 3 லிட்ரு அது மாதிரிலாம் கறக்காது. நல்ல பால் கறக்கும் இந்த மாடு.
ஸோ அப்படின்னா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கறக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மாடு போடுற எல்லா கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்களே வச்சுக்குவோம். ஸோ இது பொட்டக்கண்ணான்னு பார்க்கல, பொட்டக்கண்ணுன்னா வச்சுக்குவோம். பொட்டக்கண்ணாடு என்னென்னு இதில் இது கைஸ், இது காலக்கண்ணு மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்க முடியாது. அதுக்குன்னு இப்போ எடுத்து கொடுத்துருவேன்னு கேட்காதீங்க. இப்போ எடுத்து கொடுக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா வியாபாரிக்கு பார்த்தீங்கன்னா விற்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வளரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 10 மாதம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கன்றுக்குட்டியை வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியை விற்போம். இப்போ பார்த்தீங்கன்னா விற்க மாட்டோம். ஏன்னா வந்து இது பால் குடிக்கணும், கொஞ்ச நாள் நல்லா வளரணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் 1 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கருப்பு சட்டை கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்களா, கொக்குக்கு பக்கத்தில், அது பார்த்தீங்கன்னா காலை. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 1 வருஷம் பக்கத்தில் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா நான் விற்கல, இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அதை விற்றுருவோம். பொட்டக்கண்ணு ஏன் பார்த்தீங்கன்னா விற்க மாட்டோன்னா, எங்களுக்கு வந்து பால் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 30,000 40,000 வாங்குறதுக்கு இது மாதிரி கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வருஷம் வளர்த்தி அதை பார்த்தீங்கன்னா மாடாக்கி அதுலேருந்து பால் கலந்துக்குவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் காசு போட்டு வாங்கணும். அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொட்டக்கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே விற்க மாட்டோம். காலக்கண்ணாக இருந்தால் ஒரு 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா விற்றுருவோம். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த இது யூஸ் இல்லை. இந்த உழவு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு டிராக்டரே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து டிராக்டரே பார்த்துக்குவோம். காலை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருசாச்சுன்னா வியாபாரிக்கு பார்த்தீங்கன்னா காலைக்கு மட்டும் விற்றுருவோம். பாருங்கள், டாப்பிக்கை சொல்ல மறந்துட்டேன். வாங்க மறுபடியும் நான் டாப்பிக்கில் வந்துடுவோம். ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இது மாதிரி வைக்கோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கும்னு சொல்லியிருந்தேன். கன்று போட்டு விட்றேன்னு. அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நஞ்சு போட்டோன்னே என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், ஒரு குச்சி எடுத்து நஞ்சு அப்படியே சுருட்டி கொண்டு போய் ஏதாவது வேலியிலையோ ஏதோ காட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போட்டுருங்க. தோட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வேலி எங்கேயாச்சும் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஏன்னா வந்து மாட்டை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி போட்டோன்னே ஒரு 6-7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆள் அதை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நஞ்சு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் பார்த்தா பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். படுத்தோடனே பார்த்தீங்கன்னா மொச்ச நஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆள் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தா நான் தான் அந்த டியூட்டி. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு அதோட கொஞ்சம் துணியில் நனைச்சி அதை உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்தடம் கொடுங்க, நல்லா நீவி விடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்கு, உடம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கொஞ்சம் நல்லா நீவி விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெடுக்குன்னு இருக்கும். அப்புறம் முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நிறைய வைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பசி இல்லைங்கன்னா அது வந்து எப்போ இல்லாத விட நல்லா வேகமாக நிறைய சாப்பிடும். அப்படி சாப்பிடுச்சுன்னா ஜீரணமாகாமல் அசைப்போடாமல் பார்த்தீங்கன்னா வந்து படுத்துக்கும். அப்புறம் மாடு சில மாடெலாம் இறந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே தண்ணியுமே தீனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. ஏன்னா வந்து அது இப்போ தான் கன்று போட்டிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லா வைக்கோலும் தின்றுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் வைக்கோல் போட்டுருவோம். ஸோ இன்னொரு கட்டு பிரிக்கணும் போல் எல்லா மாட்டுக்கும். நம்ம இருக்கிறத மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம். இதை சாப்பிட்றேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வைக்கோல் போடும்போது நல்ல மாதிரி உதறி போட்டால் தான் பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது குச்சியோ ஏதாவது இருந்தால் ஈஸியாக நான் பார்த்துடலாம், கயிறு எதாவது இருந்தால் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது மாதிரி பார்த்தோன்னா வந்து குட்டி ஓட்ட உடனே பார்த்தோன்னா நாங்கள் ஒரு டானிக் கொடுப்போம். அது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தோன்னா அந்த டானிக்கு. ஸோ இது பார்த்தோன்னா வந்து நீங்கள் கன்று போட்ட உடனே பார்த்தோன்னா வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் மாட்டு தீவனம் தவிடு ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலந்து கெட்டியாக வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம், இதவே ஊற்றி நல்லா கெட்டியாக வச்சுருங்க. ஸோ அதவே பார்த்தோன்னா வந்து நக்கி நக்கி சாப்பிட்ரும். இது என்ன யூஸ்னால் பார்த்தோன்னா இதை சாப்பிட்டா நஞ்சு பார்த்தோன்னா வெளியே வந்துடும் சீக்கிரமாக. ரொம்ப நாள் ஆகிறதுக்கு போடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இதை பார்த்தா அதிகமாக என்னக்குன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து கன்று போடுற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் கன்று போட்டால் நீங்கள் போய் வாங்க முடியாது. முன்னாடியே வாங்கி வச்சுருந்தா ஈஸியாக ஊற்றிடலாம். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து முக்கியமாக என்னென்னா, கன்று போட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கொஞ்சம் சாலையில் செட்டில் கட்டிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளிர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி போட்டோன்னே அதே பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும் கன்றுக்குட்டியை சுற்றி.
அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷெட்டில் வெளியே கட்டியிருந்தீங்கன்னா குளிரில் பார்த்தீங்கன்னா வந்து நடுங்கிடும், மழையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஷெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கட்டிடுங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் அது அம்மாட்ட இருக்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி போட்டோன்னே அந்த கன்றுக்குட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மாதிரி லேயர் மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். பார்த்து வயிற்றுல இருக்கிற அந்த குடல் சாரி அது என்னது அதை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, நஞ்சு இந்த இது மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி சுற்றி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்றுக்குட்டி இந்த மாடே பார்த்தீங்கன்னா அதை நக்கி நக்கி க்ளீன் பண்ணிடும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதோட மூக்கு அப்புறம் வாய்க்குள்ளே மட்டும் ஏதாவது இது மாதிரி கழிச்சல் இருந்தால் அதை மட்டும் லைட்டாக அப்படியே கையை விட்டு எடுத்து வெளியே வீசிட வேண்டியதான். அப்புறம் கண்ணை நல்லா தொடச்சி விட்ருங்க, காதை நல்லா ஊதி விட்ருங்க. அவ்வளோதான் கன்றுக்குட்டி இப்போ பண்ண வேண்டியது. மித்ததெல்லாம் பார்த்தா அந்த மாடே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கும். நீங்கள் மாட்டுக்கிட்ட பார்த்து அந்த கன்றுக்குட்டி விட்டால் போதும். இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு இந்த தொங்குறது. இப்போ பார்த்துங்க கொஞ்சம் நல்லாவே தொங்கிடுச்சு பார்த்தீங்களா. இதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து நேராக நேராக தீன் வயிறு நம்ப இந்த நஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து விழுந்துடும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடு கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டியது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் நஞ்சையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தீனி வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்கள் தோட்டத்தில் இது மாதிரி சூப்பு நேப்பியர் பில்லோ தட்டு ஏதாவது இருந்தால் டக்குன்னு வந்து இது மாதிரி அள்ளி அள்ளி போட்டுறாதீங்க மாட்டுக்கு. வைக்கோல் மட்டுமே கொடுங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பால் சிறந்துடும் நீங்கள் பச்சை அதிகமாக கொடுத்தா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் கீழே மாட்டுக்கு மடியை பாருங்கள், ஆல்ரெடி மடி சிறந்து கிடக்கு. ஏன்னா வந்து கன்றுக்குட்டி அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா குடிக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த சீம்பால் வெடிவால் இதுதான் வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பசுந்தீவனத்தை போட்டால் மடி நல்லா சேர்ந்துக்கு மடி காய்ச்சல் நோய் வந்துடும் மாட்டுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை வந்து போடக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் விட்டுருங்க, ஒரு 3-4 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து பச்சையை போட்டுங்க. டக்குன்னு ஒரே நேரம் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் இது மாதிரி வைக்கோல் மட்டும் போட்டுருங்க. தண்ணியும் அதே மாதிரி தான், தண்ணியும் தீனும் அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா வந்து பக்கத்து தோட்டத்தில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சாங்க, தண்ணி குடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்துறாங்க. சரி ஒரு பக்கெட் வச்சுக்கிறாங்க, தண்ணி குடிச்சிருச்சு. அவங்க என்னன்னா சரி மடி குடிக்கணும் போல மடி வச்சாங்க, அதையும் கொடுத்துருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வச்சு நல்லா பெரிய பெரிய பூசி அது மாதிரி வச்சு அதை பார்த்து அதில் எல்லாமே குடிச்சு மூச்சு விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்துலேயே செத்து போச்சு மாடு. பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியாது கன்று போடுறதுல பசின்னு மட்டும் எல்லாமே குடிச்சிட்டே தான் இருக்கும். நாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதை இப்போ நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி சீம்பால் பார்த்தீங்கன்னா வந்து கறந்து அதை எப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீம்பாலை பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி அந்த சமைக்கிறது அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.